அது ரைட்டில் இருக்காங்கண்ணா அவங்க தான் நம்ம பசங்க காசெல்லாம் வாங்கியாச்சு. என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? இவன் தானே தேவையில்லாம் மேலே கை வச்சா என்ன கேள்வி? நீ தானே முதல்ல இவனை தள்ளி விட்டு அதை சொல்லு. எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தர. நீ மூடு. நீ மூடு இழுத்து போட்ட ஆளு கண்டத துண்ட ராபர் நாய் தான்டா நீ. யாரு? நானா? நீ இல்லனா அப்ப அண்ணனாடா? அடிச்சு மூஞ்ச உடைச்சு. ராபர் நாய்களா மோதுல சொல்றீங்க சர்ப்பு கேட்டி அடிமா. ஏய் நீ மட்டும் தான் ஆம்சி காட்டி நாய்க்கு பாறா. நீ என்ன பண்ண? அல வலிக்குதப்பா. சீனியர் வெரிஜன் ஆம்சி பாருங்க ஆம்சி பாருங்க டேய். ரவுண்டுக்குள்ள விட்டதே தப்பு. ராடு வர ஆசையா? ஐயோ கேட்க முடியல. பாருங்க நைஸா பாத்தீங்களா பாருங்க என்னடா இது? பாயாசனா இடியட். பண்ணனா ஆமா என்ன பிரச்சனை? அண்ணே அவங்க ஒரு கிரவுண்ட் வச்சிட்டு இருக்காங்கண்ணே. இவரை விளையாடவே விட மாட்டேங்கிறாங்கண்ணே. 1.5 வருஷமா சும்மா பால் பொறுக்கி போடுறதுக்கும் பஞ்சர் அடிக்கிறதுக்கும் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கண்ணே. என்ன காரணம்ன்றதை மட்டும் கேட்டு சொல்லுங்கண்ணே. நாங்க இப்பவே கிளம்பிடுறோம். ஏம்பா சின்ன பசங்க சண்டை போட்டுக்காதீங்கப்பா. என்ன பிரச்சனை சொல்லுங்கப்பா, நான் அனுப்பிடுறேம்மா. ஹவுசிங் போர்டு பையனே. ஹவுசிங் போர்டுன்னா எங்க லெவலுக்குலாம் ஆட முடியாது. உள்ள வந்தா கலீஜ் பண்ணிடுவான். கலீஜி பண்ணிடுவாங்களா? ஏம்பா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்ததுன்னா அவங்க நல்லா விளையாடுவாங்களா விளையாட மாட்டாங்களான்னு தெரியும். எங்க கிட்ட காசு வாங்கிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஏய் வா. இன்னும் ஒரு வார்த்தை பேசினா நான் பேச மாட்டேன். பாப்பா தான் பேசும். யூ வாண்ட் சி பாப்பா? பாப்பா தான் பாத்தியா? போடா. ஓகே பாய், நாளைக்கு கிரவுண்ட்ல மீட் பண்ணலாம். ஆடுப்பா. என்னடா கோவமா? சும்மாறா செம்ம கான்ல இருக்கேன். ஏய் ஒருத்தனை விளையாடக்கூடாதுன்றதுக்காக 1000 காரணம் சொல்லலாம். ஆனா அவன் ஹவுசிங் போர்டுல இருந்து வரான்றதெல்லாம் ஒரு காரணமா சொல்றியே. உனக்கே நியாயமா இருக்கா? கோல் பாத்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருந்தது சொல்லுங்க. சூப்பரா இருந்துச்சு. நல்ல பிளேயர் கை கொடுத்து ஏன் யோசிக்கிற? குட்ரா சூப்பர்ப்பா. டேய் வந்துடா வரலாம் 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 வரலாம். டேய் என்னடா ஜெயில நின்னு பாக்குறீங்க? கிரவுண்டுனா எல்லாருக்கும் ஒண்ணுதான். வாங்கடா போய் விளையாடலாம். வாங்கப்பா. தேங்க்ஸ் நான் கடவுளே. எங்க போற? இரு சொல்றேன். அண்ணா நேரா போங்கண்ணா. பீச்சுக்கு போறோம் தானே சொன்னேன். அதான் ஒரு நிமிஷம் இருன்னு சொல்றேன்ல. இப்போ எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம்? இங்க பாரு ரம்யா, நான் சொல்றது பொறுமையா கேளு. ஏற்கனவே 10 நாள் டேட்ஸ் தள்ளி போயிடுச்சு. அதுக்கப்புறமும் தள்ளி போறது எனக்கு சரியா படல. ஹாஸ்பிட்டல் போய் ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணனா 1 ஹவர்ல ரிசல்ட் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே தப்பாவாது. என்ன கேட்காம என்ன எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சத்தியம்லாம் பண்ண. இங்க பாரு, இப்ப அதை பத்தி எல்லாம் பேச நேரம் இல்ல சரியா? நீ முதல்ல இறங்கி வா. ஏன்டா இவ்வளவு லேட்டு? இல்ல சீனியர், இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இதை பத்தி சொன்னேன். பேசி பேசி உள்ள கூட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் போயிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். ஓ டேய்
பாசிட்டிவ் வந்தா என்னடா பண்ண போற? உள்ள வெயிட் பண்ணுங்க, டெஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். ஏய், என்னன்னு சொல்லிட்டு என்ன வர சொன்ன? அடிபட்டிருக்கு, இந்த ஹாஸ்பிட்டல் வாமாதானடி சொன்ன. இங்க வந்து கேட்டா டாக்டர் உனக்கு அபார்ஷன் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. என்னடி? ரொம்ப பயமா இருந்துச்சுமா. யார்கிட்ட சொல்லணும்னு தெரியலம்மா. தெரியாம பண்ணிட்டு சாரிம்மா. நீ இப்ப பண்ணது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அவ்வளவு முன்னாடி அவசரம் உங்களுக்கு. இந்த வயசு வேகத்துல பண்ற தப்புனால எத்தனை குழந்தைங்க கருவுல இறக்குது தெரியுமா? இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாதுமா. புள்ளவரம் கிடைக்காம கோயில் கோயிலா ஏறி டாக்டர் எல்லாம் பார்த்து லட்ச லட்சமா செலவு பண்றவங்களுக்கு கூட புள்ளவரம் கிடைக்காதுடி. நீ என்னடானா 10 மாசம் சுமந்து பெத்து எடுக்க வேண்டிய குழந்தைய இப்படி கருவிலே கொண்டுட்டு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கேடி. என்ன விட்டுடுங்கம்மா. எங்கேயாவது போய் செத்து போயிடுறேம்மா. உங்க பேரு? ரம்யா. வயசு? 22. கல்யாணம் ஆகி எத்தனை மாசம் ஆச்சு? பிரெக்னன்சி டெஸ்ட்டுக்கு தானே வந்திருக்கீங்க. சொல்லுங்க, கல்யாணம் ஆகி எத்தனை மாசம் ஆச்சு? ஹலோ, ஏங்க? டேய், ரம்யாடா, அழுதுன போறான். ரம்யா 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 ஒஞ்சு நில்லு ரம்யா. ரம்யா டெஸ்ட் எடுத்தே இல்லையா? இல்ல. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? ஒரு டெஸ்ட் தானே எடுக்க சொல்றேன் நானு. அதுக்கே இவ்வளோ சீன் போடுற? நான் சீன்லாம் ஒன்றும் போடல. இப்போ டெஸ்ட் எடுத்து நீ என்ன பண்ண போற? பாசிட்டிவ் என்னைக்கிட்டு வந்து தெரிஞ்சுக்க வேணாமா? சரி, பாசிட்டிவ்னே வச்சுக்கோ. அப்ப என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவியாவா? பின்ன இந்த வயசுல கல்யாணம் பண்ணி குழந்தைய பெத்துக்க முடியும்? கலைக்கிற தவிர வேற வழியே இல்ல. ஒரு உயிரோட வேல்யூ என்னங்கிறது உனக்கு இன்னும் தெரியல பிரபு. என்னால இதை பண்ண முடியாது. பாசிட்டிவோ நெகட்டிவோ என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் தனியாவே ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ரம்யா, இனிமே உனக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு இனிமே என் லைஃப்ல வராத.